கபிலன், நாம சாப்பிட போலாமா? கபிலன், உங்ககிட்ட தான் கேக்குறேன். எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? ஏன்? டைம் என்னாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? விளையாடாதீங்க, வாங்க போய் சாப்பிடலாம். எனக்கு வேணாம். கபிலன், நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். விளையாடாதீங்க புனிதா. எனக்கு பசி இல்லைன்னு சொன்னா விட்டுருங்களேன். அது எப்படி கபிலன்? நீங்க சாப்பிடாம எப்படி? 1000 விஷயம் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் தெரியாம என்னால சாப்பிட முடியாது. அப்படி என்ன உங்க மண்டையில ஓடிட்டு இருக்கு? நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லணும்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? நானா? என்ன புதுசா சத்தியம்லாம் கேக்குறீங்க? ஏன்? நீங்க உங்க மாமா கிட்ட சத்தியம் கேட்கலாம், நான் உங்ககிட்ட கேட்க கூடாதா? என்ன கபிலன் திடீர்னு வித்தியாசமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க அதை சொல்லுங்க புனிதா. நான் எப்படி நடந்துக்கிட்டேன்? நான் எப்பவும் போலதானே இருக்கேன். இல்ல புனிதா, நீங்க எப்பவும் போல இல்ல. பீரோவை நீங்களும் உங்க அம்மாவும் தான் திறக்க முடியும்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பீரோக்குள்ள இருக்கிற பத்திரம் எப்படிங்க காணாம போச்சு? அதான் எனக்கும் எதுவும் தெரியல கபிலன். இல்ல புனிதா, நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு என்னமோ உங்க மாமா சொல்றது உண்மையா இருக்குமோன்னு பயந்துதான் அந்த சொத்து பத்திரத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படி கேளுனா, நீ இப்படி கேட்கணும்னு தான் நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். அப்போ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா கபிலன்? நான் உங்களை சந்தேகப்படல புனிதா, உங்க பாசத்தை தான் சந்தேகப்படுறேன். கபிலன், நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. நீங்க உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக அந்த சொத்து பத்திரத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சிட்டீங்கன்னு எனக்கு தோணுது. என் அம்மா எந்த தப்புமே பண்ணாதப்போ நான் ஏன் என் அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்ணணும்? அப்படியே எங்க அம்மா மேல தப்பு இருந்தாலும் என்ன, நான் அவங்கள கேள்வி கேட்க மட்டும் தான் செய்வேன்.